சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இந்தியா பாகிஸ்தான் ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த சமயத்துல முதலீடு செய்யலாமா? எதுல முதலீடு செய்யலாம்? மார்க்கெட் பயங்கர வாலடைலா இருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய டைம் இது. அதனால இருக்கிறத காப்பாத்திட்டா போதும் அப்படின்னு ஒருத்தர் இருக்கணுமா? இந்தியன் எக்கனாமியும் அண்ட் எனி ஈக்விட்டி மார்க்கெட்டும் அதோட எக்கனாமியும் அதோட மிரர் இமேஜ் தான் சார். ஒரு எக்கனாமி நல்லா பண்ண பங்குச்சந்தையும் பொருளாதாரமும் கண்ணாடி பிம்பங்கள் போலங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா பங்குச்சந்தையை வைத்து பொருளாதாரத்தை கணிக்காதீர்கள் அப்படின்னு சொல்ற நிபுணர்கள் இருக்காங்க. இதை நான் ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறேன்னா இல்ல நான் பயந்துட்டு வெளியில இருக்கேனா? மார்க்கெட் எப்பயுமே மார்க்கெட் ஆல்வேஸ் ரன் பிட்வீன் ஃபியர் அண்ட் கிரீட் தான் சார். பயத்துக்கு நடுவில் தான் மார்க்கெட்டோட ஜேர்னியே இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. என்னன்னா நம்ம மக்களோட ப்ராப்ளம் என்னன்னா கோல்டுனா அது வேற மாதிரி பார்ப்பாங்க, ஈக்விட்டி மார்க்கெட்னா அவங்களோட கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கும். ரியல் எஸ்டேட் அதே தான். 2013-14 இன்வெஸ்ட் பண்ணவங்க இன்னைக்கு அந்த பழைய பிரைஸ்க்கே விற்க முடியாம நிறைய இடத்துல மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ எனி ஃபார் தட் மேட்டர் எந்த அசெட் கிளாஸா இருந்தாலும் நீங்க வேல்யூவேஷன் ஏறினதுக்கு அப்புறம் என்டர் ஆனீங்கன்னா டெஃபினட்டா யூ வில் கெட் காட். என்னன்னா அந்த கன்சல்டேஷனை திரும்பி ஏறும். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் இருக்கும் நிலையில் முதலீடு சாத்தியமா? எதில் முதலீடு செய்யலாம்? எது பயன் தரும்? இதை பற்றி பேசுவதற்காக நிதி ஆலோசகர் திரு மகேஷ் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு மகேஷ். வணக்கம் சார். இந்தியா பாகிஸ்தான் ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த சமயத்தில் முதலீடு செய்யலாமா? எதில் முதலீடு செய்யலாம்? இந்த டைமில் முதலீடு செய்யலாம்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அண்டு நீங்கள் கேட்ட செகண்ட் கொஸ்டின் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எதில் பண்ணலாம் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா இப்போ டைரெக்டாக ஒரு ஈக்விட்டி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஷார்ட் டேர்மில் பிளான் பண்ணுறவங்களுக்கு டெஃபினெட்லி திஸ் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா மார்க்கெட் பயங்கர வாலடைலாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய டைம் இது. அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு ஈக்விட்டி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டைரக்ட் ஈக்விட்டி டெஃபினட்டாக வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த வாலட்டிலிட்டியில் டைரக்ட் ஈக்விட்டியை அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரூட் எடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கூட ப்ராபப்ளி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 10% இட் ஆஸ் வி ஸ்பீக் டுடே 10% கரெக்ஷன் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு 10% இறங்கிருது. கிட்டத்தட்ட 20% கரெக்ஷன் ஆயிருந்தது மார்க்கெட். அங்கேருந்து மார்க்கெட் ஏறி இப்போ தான் வந்தது. அதுக்குள்ளே இப்போ இந்தியா பாகிஸ்தானோட வார் வந்திருக்கு. அண்ட் இதனால் ஷார்ட் டேர்மில் அந்த நீஜர்க் ரியாக்ஷன் இருப்பாங்கள்ல, நீஜர்க் ரியாக்ஷன் சொல்லுவோம்ல, அந்த நீஜர்க் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ ஆனால் இந்த வாலட்டிலிட்டி ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சஸ்டெயின் ஆகாது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து அப்படியே பீஸ்ஃபுல்லாக அமிக்கபிளாக முடிக்க பார்ப்பாங்க. அண்ட் இந்த டைமில் எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன கையில் அமௌண்ட் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakhs இருக்குன்னா ஒரு 5 lakhs டைரெக்டாக ஒரு ஈக்விட்டி பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போட்டுட்டு பாக்கி உள்ள 5 lakhs டெட் ஃபண்ட்ஸில் போட்டு டெட் ஃபண்ட்லேருந்து ஸ்லோவாக சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் ரூட்டில் பொறுமையாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னும் ஏன்னா நமக்கு தெரியாது எந்த லெவலுக்கு இன்னும் கீழே போகும்னு தெரியாது, மார்க்கெட்டிங் அது உடனே மேலே போகுமான்னு தெரியாது. ஸோ என் கையில் என்ன மணி இருக்கோ அந்த 50% நான் இப்போதைக்கு போட்டுக்கிறேன். ஸோ தட் மார்க்கெட் இங்கேருந்து எல்லாமே ஸ்மூத்தாகி பழையபடி ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னா தென் இந்த 50% ஐ வில் கெயின் அவுட். சப்போஸ் மார்க்கெட் இங்கேருந்து கீழே இறங்கிருச்சுன்னா என் கையில் பணம் ரிசர்வில் இருக்கும். அப்போனா ஒன்ல ஸ்வாப் பண்ணிக்கலாம், இல்லை நான் ஒரு வீக்லி எஸ்டிபி மாதிரி கொடுத்து ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன்னா என்னால் கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியும் இந்த வாலட்டிலிட்டியை. இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு போனாங்கன்னா டெஃபினட்டாக இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். இதே விதமான தகவல்கள் அல்லது வந்து தவறான தகவல் மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் பரவுது அப்படின்னா பொருளாதாரத்தை சேமிச்சுக்கணும். முக்கியமாக இருக்கிற பணத்தை சேமிச்சுக்கணும். பேங்க்ல இருந்தால் கூட பணத்தை எடுத்துக்கணும். அதிகம் பணம் தேவைப்படும், கையில் பணம் இல்லாமல் கூட போகலாம். இந்த மாதிரி தவறான தகவல் நிறைய ஃபேக் நியூஸ் எல்லாம் பரவுது. அதனால இருக்கிறத காப்பாற்றிட்டா போதும் அப்படின்னு ஒருத்தர் இருக்கணுமா? இல்லை எப்போவுமே இருக்கிற மாதிரியே நீங்கள் சொன்ன மாதிரி திட்டமிட்டு முதலீடு செய்யலாம்? இல்லை சார், இது வந்து ரொம்ப பேனிக் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை. ஆக்சுவலாக நம்ம பேனிக் ஆக வேண்டாங்கிறீங்க? பேனிக் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை நம்ம ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம மார்க்கெட் வந்து பயங்கர ரெசிலியண்ட்டாக இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக லாஸ்ட் 11-12 days கண்டினியூஸாக அவங்களோட இன்ஃப்ளோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ தே ஆர் வெரி புல்லிஷ் ஆன் இந்தியன் எக்கனாமிங்கிறது க்ளீனாக புரியுது சார். அப்படி இல்லைன்னா எஃப்ஐஎஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வில் நாட் இன்வெஸ்ட் இன் இந்தியன் மார்க்கெட். அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்தாலே டெஃபினட்டாக தே வில் ரன் அவே ஃப்ரம் ஈக்விட்டி மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி வித்துட்டு வெளில போயிட்டாங்க எஃப்ஐஎஸ். ஏன் அப்படின்னா இந்தியாவோட வேல்யூவேஷன் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஏர்னிங்ஸ் வாஸ் நாட் ஹேப்பனிங். கம்பெனியால் ஏர்னிங் பண்ணி ப்ராஃபிட்டை கொடுக்க முடியல, ஆனால் எனக்கு வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருந்தது.
அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் எனக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கவே எனக்கு அங்கே பாண்ட் ஈல்டு யூஎஸ்ல வந்து எனக்கு பாண்ட் ஈல்டு வந்து அட் 4.5 4.6% அவைலபிளாக இருக்கும்போது நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் நான் சேஃபான அசட்ஸில் போட்டுக்கிறேன்னு சொல்லி எஃப்ஐஎஸ் ரேனவே. இப்போ எஃப்ஐஎஸ் திரும்பி வராங்கன்னா தேர் புல்லிஷ் ஆன் இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் அண்ட் இந்தியன் எக்கனாமி. இந்தியன் எக்கனாமியும் அண்ட் எனி ஈக்விட்டி மார்க்கெட்டும் அதோட எக்கனாமியும் அதோட மிரர் இமேஜ் தான் சார். ஒரு எக்கனாமி நல்லா பண்ண பங்குச்சந்தையும் பொருளாதாரமும் கண்ணாடி பிம்பங்கள் போலங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா பங்குச்சந்தையை வைத்து பொருளாதாரத்தை கணிக்காதீர்கள் அப்படின்னு சொல்ற நிபுணர்கள் இருக்காங்களா? அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் தான் சார். லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு நாமினல் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க சார், நாமினல் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. நாமினல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஜிடிபி ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து ஒரு இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு 6-7% நம்மளுக்கு இப்போ 6 IMF கூட இப்போ புதுசாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க 6.5% இந்தியா அடுத்த 1 இயரில் க்ரோ ஆகும்னு சொல்லி. அண்ட் ஆவரேஜாக நம்மளோட இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6% இன்ஃப்ளேஷன் வச்சுக்கலாம், பணவீக்கம் வந்து 6% வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தோட அடிஷன் தான் இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ். ஸோ ஆவரேஜாக இந்தியா வில் க்ரோ பிட்வீன் 12 to 13% வெரி வெரி கம்ஃபர்டபிளி. இது கூட அந்த கம்பெனிஸ் எல்லாம் டிவிடென்ஸ் கொடுக்கும்போது இன்னும் ஒரு 3 to 1.5 to 2% எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 15%ல இந்தியா வந்து அன்ஸ்டாப்பபிள் க்ரோத் நம்ம வந்து ஃபோர்சி பண்ண முடியும் சார். பட் இந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷன் ஃபோர்சி பண்ணது எல்லாமே இந்த வார் லைக் சிச்சுவேஷனுக்கு முன்னால தானே? கரெக்ட். இந்த மாதிரி டைம்ல தான் சார் ஷார்ட் டேர்ம்ல நம்ம வி கேனாட் ஃபோர்சி எனிதிங் சார். ஷார்ட் டேர்ம்ல வாலட்டிலிட்டி கண்டிப்பா இருக்கும். ஆனா இதை நான் எப்படி பார்க்குறேங்கிறதுல என்னோட கண்ணோட்டம் இருக்கு அண்ட் என்னோட ஃபியூச்சர் அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் வரும்போது இதை நான் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்குறேன்னா இல்லை நான் பயந்துட்டு வெளியே இருக்கேனா? சரி, மார்க்கெட் எப்பயுமே நீங்க விளக்கணும். இது வந்து இது எப்படி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு வாய்ப்பா பார்க்கணுமா இல்லை பயந்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்ட். அது எப்படி வாய்ப்பா பார்க்கலாங்கிறீங்க, இது விளக்குங்க. எக்ஸாக்ட்லி சார். மார்க்கெட் ஆல்வேஸ் ரன் பிட்வீன் ஃபியர் அண்ட் கிரீட் தான் சார். பேராசைக்கும் பயத்துக்கு நடுவில் தான் மார்க்கெட்டோட ஜேர்னியே இருக்கு. ஒருத்தவங்க எப்போ நம்ம மார்க்கெட் விட்டு வெளில வரணும்னா எவ்ரி ஒன் வாஸ் சோ கிரீடி. யாரெல்லாம் பேராசைப்பட்டு எனக்கு வந்து குயிக்கா ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி நிறைய டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நிறைய பேர் உள்ள ஜம்ப் பண்றாங்களோ that is the time when we have to come out of the market. எப்படி ஜட்ஜ் பண்றது அது? அதுதான் தெரியும். மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் ஒன்று இருக்குல்ல சார். மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் PE பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ ஒன்று இருக்கு. அந்த பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ மேலே போக 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 மார்க்கெட் வந்து ஓவரா ஹீட்டட் அப் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து எல்லாருமே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் அண்ட் மிட் கேப் பார்த்தீங்கன்னா 2024 செப்டம்பர் அந்த லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 60-65% கொடுத்துருந்தது. அண்ட் எவ்ரி ஒன் வாஸ் பெட்டிங் ஆன் ஸ்மால் கேப். ஸ்மால் கேப்னு சொல்லி போட ஆரம்பிச்சாங்க. மிட் கேப்பையும் ஸ்மால் கேப்பையும் பயங்கர ரேலி ஆச்சு. தட் இஸ் வென் தி பலூன் வில் கெட் பர்ஸ்ட். ஸோ இது எல்லாத்துக்குமே அப்படிதான். இதுக்கு இல்லை சார், எனி அசட் கிளாஸ், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், ஈக்விட்டியாக இருக்கட்டும், ஃபார் தட் மேட்டர் டெட் ஃபண்ட்ஸ்லாம் டெட்டாக இருந்தால் கூட எதுவாக இருந்தாலும் வேல்யூவேஷன் பீக்கில் இருக்கும்போது நீங்கள் போய் என்டர் ஆனீங்கன்னா டெஃபினட்டாக இட் வில் ஸ்லைட், இறங்க தான் செய்யும். திருப்பி அது கன்சாலிடேட் ஆகும், திருப்பி தான் மேலே போக ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் கோல்டு, நிறைய பேர் வந்து என்னன்னா கோல்டு வந்து எனக்கு இறங்கவே இறங்காது நிறைய பேரோட சிந்தனையாக இருக்குது. ஆர் அவங்க அது மாதிரி ரொம்ப ஃபேர்ம் பிலீவர்ஸாக இருக்காங்க. நான் அவங்களுக்காக ஒரு டேட்டா சொல்கிறேன். 2012 கோல்டு வாஸ் ட்ரேடிங் அரௌண்ட் 3200 rupees சார் பர் கிராம். அங்கேருந்து இறங்கி 2015-16 கோல்டு வந்து 2650 வந்தது. கிட்டத்தட்ட 18-20% இறங்கி அந்த ரேஞ்சுக்கு வந்தது. திருப்பி அங்கேருந்து ஏறி திருப்பி 3200 போகிறதுக்கு 2019 ஆச்சு. ஸோ 2012 2019 வரைக்கும் கோல்டு ஹாஸ் கிவன் 0% ரிட்டர்ன்ஸ். இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. என்னன்னா நம்ம மக்களோட ப்ராப்ளம் என்னன்னா கோல்டுனா அதை வேற மாதிரி பார்ப்பாங்க, ஈக்விட்டி மார்க்கெட்னா அவங்களோட கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கும். ரியல் எஸ்டேட் அதே தான். 2013-14 இன்வெஸ்ட் பண்ணவங்க இன்னைக்கு அந்த பழைய பிரைஸ்க்கே விற்க முடியாமல் நிறைய இடத்துல மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ எனி ஃபார் தட் மேட்டர் எந்த அசட் கிளாஸாக இருந்தாலும் நீங்கள் வேல்யூவேஷன் ஏறினதுக்கு அப்புறம் என்டர் ஆனீங்கன்னா டெஃபினட்டா யூ வில் கெட் காட். என்னன்னா அந்த கன்சல்டேஷனை திரும்பி ஏறும். நீங்க 3 விஷயம் சொன்னீங்க. தங்கம் சொன்னீங்க, ரியல் எஸ்டேட் சொன்னீங்க, அதே மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட் பங்குச்சந்தை சொன்னீங்க. தங்கம் பத்தி நீங்க சொன்னதுனால இந்தியர் அதிக அளவுக்கான தங்க நுகர்வு இருக்கு, அதிக கன்சம்ஷன் அதிகமா இருக்கு. தங்கம்னா இந்தியர்கள் வாங்கிடுவாங்க, என்னனாலும் தங்கம் வாங்கிடுவாங்க. ஆனா இப்போ தங்கம் குறைக்கூட வாய்ப்பு இருக்கா இல்லை ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கா? சின்ஸ் நீங்க தங்கத்தை பத்தி இப்ப கேட்டனால அதை பத்தின ஒரு புள்ளி விவரத்தை நான் சொல்றேன். எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸ் ஃபார் தட் நம்மளுக்கு ரிசர்வ் பேங்க் இருக்குல்லையா, அதே மாதிரி யூஎஸ் வந்து ஃபெட்டு, சென்ட்ரல் பேங்க்ஸ் அந்த கண்ட்ரி மேனேஜ் பண்ணுற பேங்க், சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே தங்கத்தை வந்து ரிசர்வில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும்
800 டன் ஆஃப் கோல்டு ரிசர்வ்ஸ் இருக்குது சென்ட்ரல் பேங்க்கில். யூஎஸில் 8000 டன்னு. நம்ம மக்கள்கிட்ட இருக்க மொத்தமாக இருக்க தங்கம் எவ்வளோ தெரியுங்களா? 25,000 டன்ஸ் சார். அரசாங்கத்தோட அதிகம், அரசாங்கத்தில் 800 டன்னு. ஆனால் இங்கே வீட்டில் ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிறது 25,000 டன், டெம்பிள்ஸ் இருக்கிறது 5,000 டன். ஸோ மொத்தம் 30,000 டன் ஆஃப் கோல்டு நம்ம நாட்டில் இருக்குது. இன்னும் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் கோல்டை. இப்போ நிறைய பேர் வந்து கோல்டு ரொம்ப ஏறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது இஃப் ஐம் நாட் ராங் இட்ஸ் அரௌண்ட் $9,000 இருக்கு பர் கிராமு ஆஸ் வி ஸ்பீக் டுடே. ஸோ $9,000 இருக்கு. இது வந்து ஒரு பெரிய ரேலி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 4-5 மந்த்ஸில் ஒரு 35% மேலே ஏறி இருக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கோல்டு பெரிய லெவலில் ஏறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, யூ கேன் மார்க் மை வேர்ட்ஸ், அடுத்த 10-12 வருஷத்தில் இங்கேருந்து அடுத்து இன்னும் 10 மடங்கு ஆகுது கோல்டு. நேரடியாக சொல்கிறீங்க? நேரடியாக சொல்கிறேன். இப்போ ஒரு 9,000 ரூபாய்க்கு விற்கிது கிராம் அப்படின்னா கரெக்ட். அடுத்த ஒரு 8 கிராம் வந்து ஒரு பவுன் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட 70,000 ரூபா ஆச்சு இப்போ. கரெக்ட். இப்போ ஆஸ் வி ஸ்பீக் டுடே இது வந்து இங்க 6-7 லட்சத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி 10-12 வருஷத்துல. ஏன் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க இப்ப சொன்னதுல இருந்து 12ல வாங்கினவங்க அடுத்த ஒரு 2-3 வருஷத்துல ரொம்ப குறைஞ்சு அதுக்கப்புறம் தான் ரேலி ஆச்சு அப்படின்னு இப்போ நீங்க டிக்ளேர் பண்றீங்க. இப்போ 70,000 இருக்கு, இன்னும் ஒரு 6-7 வருஷத்துல 7 லட்சம் போகுது. எக்ஸாக்ட்லி. ஏன் அப்படின்னு சொல்றேன் வந்து உங்களுக்கு இதுவரைக்கும் ஆன ரேலி கோல்டு வந்து we were importers of gold சார். ஆக்சுவலா நம்ம வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா we were always importing gold. ஓகே, நம்மக்கிட்ட தங்க சுரங்கங்கிற மாதிரிலாம் பெருசாக இல்லை. நம்ம இம்போர்ட் பண்ணி தான் நம்ம கோல்டை வந்து இறக்குமதி பண்ணி தான் நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2000 ஏன் வந்து உங்களுக்கு இந்த 10 டைம்ஸ் ஆகுங்கிறதுக்கு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி நம்ம பார்க்கணும் சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2008-9ல் கோல்டோட பர் கிராம் ரேட் வாஸ் அரௌண்ட் 800 to 900 rupees சார், இஃப் ஐம் நாட் ராங். அண்டு 8 கிராமுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6,500 to 7,000 rupees ஆச்சு. இன்னைக்கு அதே 15 இயர்ஸ் தான். அதே 15 இயர்ஸில் இட் ஹஸ் கிவன் 10x. இட் ஹஸ் மூவ் டு 10x. 17 இயர்ஸ் 2008-9லேருந்து 2000 கரெக்ட் 16-17 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்கு மூவ் ஆயிருக்கு. இதில் நடுவில் 2012லேருந்து 2019 வரைக்கும் மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருந்தது கோல்டு. அங்கேருந்து இதாகி பர்ஸ்ட் ஆகி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த எதுக்கு இந்த பாயிண்ட் நான் சொல்ல வந்தேன்னா, இந்த பழைய மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த டைமில் உங்களுக்கு குளோபல் ரேட் ஒரு அவுன்ஸோட கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இட் வாஸ் அரௌண்ட் $1,600 to $1,700 சார். அங்கேருந்து இன்ஃபேக்ட் 2 இயர்ஸ் பேக் வரைக்கும் இட் வாஸ் க்ளோஸ் டு அபவுட் $2,000 தான் இருந்தது ஒரு அவுன்ஸோட கோல்டோட ரேட். இப்போ ஏன் அப்புறம் இந்தியாவில் ஏறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004-05ல் 44 ரூபா அந்த US டாலர் இப்போ 87 ரூபாய்க்கு போய் இப்போ 85 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ US டாலருக்கு எகெயின்ஸ்டாக ருப்பி வீக் ஆனனால நம்ம இம்போர்ட்டர்ஸாக இருந்தனால நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தனால we were paying huge price to import the gold. அப்போ இது வரைக்கும் நடந்த ரேலி வந்து just because rupee got weakened. இப்போ தான் ஆக்சுவலாக வந்து யூஎஸோட டாலர் கரன்சியில் இது வந்து இப்போ $3,200-3,300 போயிருக்கு. இது இங்கேருந்து ஏன் அப்படி போகும் மேலே போகும் அப்படிங்கிறதுக்கு நான் இப்போது சில இதோட சொல்கிறேன் பாருங்கள், டேட்டாவோட. 1970 இது வந்து பியூர்லி பிகாஸ் யூஎஸ் பாலிசி டிசிஷனில் வந்து சில தவறுகள் நடந்தது சார். 1971 வரைக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையுமே பார்த்தீங்கன்னா தங்கம் எவ்வளோ ரிசர்வில் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக தான் நீங்கள் வந்து பணத்தை வந்து அச்சடித்து வெளில விட முடியும் எக்கனாமியில். இதை வந்து பிரேக் பண்ணாங்க 1971ல் யூஎஸ். இது பேர் குவான்டிடேட்டிவ் ஈஸிங் சொல்லுவாங்க. எப்போல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை வருதோ எக்கனாமியில் அப்போது நான் ரேட் கட் பண்ணுவேன், மக்கள் கையில் பணம் பழக்கம் ஜாஸ்தியாகும், கன்சம்ஷன் நடக்கும், எக்கனாமி ரிவைவ் ஆகிடும். இது 1971 என்ன பண்ணிட்டாங்கன்னா யூஎஸ் ஏன் வழி தனி வழின்னு சொல்லிட்டு நான் வந்து கோல்டெல்லாம் வச்சுக்கிற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை, நான் டைரெக்டாகவே பிரிண்ட் அடிக்க போகிறேன் நோட்டுன்னு சொல்லிட்டு கண்டபடி பிரிண்ட் அடித்து விட்டுட்டாங்க. இது என்ன ஆச்சுன்னா மக்கள் கையில் நிறைய பைசா வர வர யூஎஸ்காரனை பொறுத்தவரைக்கும் என்னென்னா கஷ்டம் வந்தாலும் நான் நெய்யை ஊற்றி தான் சாப்பாடு சாப்பிடுங்கிற கேஸ். எனக்கு ஐ நாட் காம்ப்ரமைஸ் ஆன் மை நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ்.
நான் கடனை வாங்கி அதுக்கு 4-5 கிரெடிட் கார்டு வச்சுப்பேன், இஷ்டப்படி கடனை வாங்குவேன். இது எல்லாமே என்னாச்சுன்னா இந்த குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடந்தது 2008 பார்த்தீங்கன்னா. அப்போ என்னன்னா ஓவர் லிவரேஜ்டு, பணமே இல்லை, என்கிட்ட இன்கமே இல்லைன்னா கூட பேங்க்காரை வந்து லோனை கொடுத்து நீ வீடை வாங்கிக்கோன்னு சொன்னோம். இதுதான் பெருசாக பர்ஸ்ட் ஆச்சு, குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஆச்சு. 2020 அதே மாதிரி திருப்பி ஒன்று ரிப்பீட் ஆச்சு. என்ன ஆச்சுன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த 6 months பிட்வீன் மார்ச் டு செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் 4 trillion மணியை பிரிண்ட் அடித்தாங்க. 4 trillion மணி இஸ் அவர் எக்கனாமி சார். இந்தியாவோட எக்கனாமிஸ் 4 trillion எக்கனாமி, அதுக்கு ஈக்குவலான மணியை வந்து பிரிண்ட் அடித்து வெளில விட்டாங்க. இது எல்லாமே நடக்கும்போது என்ன நடந்ததுன்னா, இது கூடவே இன்னைக்கு வேலை லே ஆஃப் பயங்கரமாக ஆகிட்டு இருக்கு. பழையபடி குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் மாதிரி வந்து வீடு வாங்கினவங்களுக்கு வந்து இப்போ வந்து பையர்ஸ் இல்லை. அண்ட் இவங்களுக்கு வந்து பயங்கரமாக இன்ஃப்ளேஷன் ஏறிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 6% கிட்ட போயிடுச்சு அவங்களுக்கு இன்ஃப்ளேஷன். அப்போது அவங்க ரெகுலராக கட்டிட்டு இருக்க இஎம்ஐக்கு மேலே இதெல்லாம் போகும்போது, அவங்கெல்லாம் ஹேண்ட் டு மவுத்தாக இருக்கும்போது, எல்லாமே கிரெடிட் கார்ட்ஸ், லோன்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப் ஆகுது. இது வரைக்கும் பிரிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பிரிக்ஸ் கண்ட்ரி. ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த 5 கண்ட்ரிஸ் தான் பிரிக்ஸு. இவங்க எல்லாருமே யூஎஸ் டாலராக தான் நம்மளாம் சேர்த்து வச்சுட்டு இருந்தோம் இது வரைக்கும். ஏன்னா யூஎஸ் இஸ் லுக்கிங் வெரி வெரி ஸ்ட்ராங். எல்லா கண்ட்ரியுமே அதில் தான் ரிசர்வாக வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது யூஎஸ் டாலர் வந்து வீக் ஆக போகுது இங்கேருந்து. அப்போ நம்ம எல்லாருமே கோல்டுக்கு மாறணும்னு சொல்லிட்டு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே இப்போ கோல்டு வந்து அக்வயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கோல்டு வாங்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கோல்டு ரேட் பயங்கரமாக ஏறும். அண்ட் அதே மாதிரி யூஎஸோட டாலர் விழறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா எல்லாருமே இந்த டீடாலரைசேஷனுங்கிற நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவர் யார் நம்மளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு, அந்த சுப்பீரியர் பவர்லாம் வந்து போயாச்சு. இனிமேல்ட்டு வந்து அவங்க வந்து அந்தந்த கண்ட்ரி லெட்ஸ் வி டேக் அவர் ஓன் காலுங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து என்னன்னா கிராக் டவுன் பூமுன்னு சொல்லுவோம் சார். பூமுங்கிறது ஒரு அசுர வளர்ச்சி வந்து பூமுன்னு சொல்லுவோம். கிராக் டவுன் பூமுங்கிறது அதே ஸ்பீடில் இறங்குறது தான், பயங்கர ஃபாஸ்ட்டாக இறங்குறது கிராக் டவுன் பூமுன்னு சொல்லுவோம். அதை நோக்கி யூஎஸ் போயிட்டு இருக்காங்க. இன்னொரு டேட்டா சொல்கிறேன் பாருங்க. யூஎஸோட ஒரு ஆண்டோட வருமானம் பார்த்தீங்கன்னா 4.5 trillion இஸ் தி ரெவென்யூ. இதில் 1.5 trillion டாலர்ஸ் வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட டோட்டலாக எவ்ரி இயர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 37.2 trillion வந்து அவங்களோட கடன் மட்டுமே இருக்குது. உலகத்திலேயே ஹையஸ்ட் கடன் வச்சிருக்கிற கண்ட்ரி வந்து யூஎஸ் தான். அண்ட் எவ்ரி இயர் 1.5 trillion வந்து அவங்களுக்கு கடன் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ 30% வந்து என்னோட வருமானத்தில், அதாவது இப்போ நம்ம லேமன் லாங்குவேஜ் சொல்லணும், ஒருத்தர் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, 30,000 ரூபாய் வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டுறாரு. இஎம்ஐ இல்லை, இன்ட்ரெஸ்ட் மட்டும் 30,000 ரூபாய் கட்டுறாருன்னா அவரோட குடும்பத்தெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவார், பசங்களை எப்படி படிக்க வைப்பார், அடுத்தடுத்த நீட்ஸ்க்குலாம் அவர்கிட்ட பணமே இருக்காது இல்லையா. அதை நோக்கி தான் யூஎஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்ச நாள் இப்படியே கடனை வாங்கி 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 ஒரு பிரசிடென்ட் வந்து தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, ட்ரை பண்ணுறாங்க தவிர. இப்போ அதுதான் ட்ரம்ப் வந்து இப்போ இந்த ட்ரேட் வார்லாம் நடக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, எல்லாரும் என்ன யூட்டிலைஸ் பண்ணி நீங்களாம் பணம் சம்பாதிக்கிறீங்க, என்னோட கண்ட்ரிக்கு வருமானம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த மாதிரி 26%, சைனாக்கு 245%, இந்த மாதிரிலாம் அந்த ட்ரேட் டிஃபிசிட்டை கவர் பண்ணுறது இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால கண்டிப்பாக யூஎஸ் இஸ் கோயிங் டு பிரேக் சூன். அண்ட் இது எல்லாமே எங்கே போய் இம்பாக்ட், இப்போ யூஎஸும் மாதிரி தான் ஆகணும். ரொம்ப நாளாக அச்சடிச்செல்லாம் கொடுக்க முடியாது. இப்போ அவங்களும் இப்போ 8,000 டன்னு தான் இருக்கு அவங்க கிட்ட. அவங்க வெளியில் விட்ட நோட்டுக்கு ஈக்குவலாக இப்போ கோல்டு வேணும்னா he has to go and purchase gold. அப்போ கோல்டு ரேட் பை டிஃபால்ட்டாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் ஆல்ரெடி இன்னொன்று சொல்கிறேன் நம்மளோட வியூவர்ஸ்க்கு, இப்போ ஆல்ரெடி எனக்கு ஒரு 30-35% நான் முன்னாடியே சொன்னதான் ஓவர் வேல்யூவேஷன் ஏறிடுச்சு. ஷார்ட் டேர்மில் நான் போய் பார்த்து கெயின் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கெயின் பண்ண முடியாது. தங்கம் ஷார்ட் டேர்மில் நான் போய் பை பண்ணிட்டு ஒரு 1 year நான் ரிட்டர்ன்ஸை பார்க்கணும்னா that may not happen. பட் இங்கேருந்து உங்களோட அப்ஜெக்டிவ் ஆர் உங்களோட கோல் வந்து இங்கே ஒரு 8 years 10 years 12 years இருக்கு அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். ஆனால் அதுலேயும் இன்னொன்று சொல்கிறேன், எப்படி வாங்கணும். நம்ம கன்சர்வேட்டிவ் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்லேருந்து வெளியில் வரணும். ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கக்கூடாது, கோல்டு இடிஎஃப்க்கு மாற ஆரம்பிக்கணும். ஏன் கோல்டு நான் ஃபிசிக்கலாக வாங்கினா 18-20% நான் செய்கூலி சேதாரம்லாம் சேர்த்து கொடுத்துட்றேன், 3% ஜிஎஸ்டி போயிடுது. நான் வாங்குகிற கோல்டோட பியூரிட்டி எனக்கு தெரியாது. அதில் கல் வைப்பாங்க, அது என்ன கல்லுங்க ஸ்டோன்ஸ் சொல்கிறேன்.
அது என்ன ஸ்டோன் வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதில் வேக்ஸ் வைக்கிறாங்க, அதுக்கும் வி ஆர் பேயிங் கோல்டோட ப்ரைஸ்னும் அதுக்கு ஈக்குவலான ப்ரைஸ் நம்ம பே பண்ணுறோம். கொடுக்கும்போது இது எல்லாமே உருக்கும் போது ஸ்டோனை தனியாக எடுத்துருவாங்க. உருக்குனதுக்கப்புறமா டஸ்ட் இருக்கு, பியூரிட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் 10 பவுன் நீங்கள் போய் கொடுத்து உருக்குறீங்கன்னா கையில் 9 பவுன் தவிர 1 பவுன் காலி. ஸோ கொடுக்கும் போதும் வாங்கும் போது 25% லூஸ் பண்ணுறீங்க, கொடுக்கும் போது 10% நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க, 35% டைரக்டாக லூஸ் பண்ணுறீங்க. ஸோ கோல்டு ஆஸ் அசட் கிளாஸாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் வந்து ஃபிசிக்கல் கோல்டாக இருக்கக்கூடாது, ETF டிஜிட்டல் கோல்டுக்கு நம்ம மாறணும். ஏன் ETF-னா எனக்கு பியூரிட்டி பிரச்சனை இல்லை, ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு 0.5% தான் எனக்கு வந்து ஐ ஹவ் டு பே, அண்ட் எப்போ வேணால் நான் விற்றுக்கலாம், எனக்கு லிக்விடிட்டி பிரச்சனையும் இல்லை. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ப்ளஸ் டேக்ஸ் எஃபிஷியன்ட் சார். உங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறீங்கன்னா 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து 20% பே பண்ணும். இங்கே உங்களுக்கு 1 இயர்க்கு அப்புறமாவே இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்துடும், 12.5% நீங்கள் டேக்ஸ் பே பண்ணும். ஸோ ஆன் தி ஹோல் நீங்கள் கோல்டை கன்சம்ஷனுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, ஃபிசிக்கலாக தான் வாங்கி ஆகணும். ஆனால் கன்சம்ஷனுக்கு எவ்வளோ நம்ம வச்சுக்க முடியும்? இதை நீங்கள் ஒரு அசட் கிளாஸாக பார்த்துட்டு இது மூலமாக என்னோட வெல்த்தை க்ரோ பண்ணுறதுக்கு தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர இதை வந்து நான் கன்சியூம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு லாக் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வச்சிங்கன்னா அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ண மாட்டீங்க. டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக லாக்கர்லையோ இல்லை நம்ம வீட்டிலேயே வச்சுட்டு இருக்கணும். நம்ம வெளில போகும்போது ஒரு 50 பவுன் 100 பவுன்லாம் இன்னைக்கு போட்டுக்கலாம், வெளில எங்கேயும் போக முடியாது. அதே இது நீங்கள் கோல்டா டிஜிட்டல் கோல்டா வைக்கும் போது உங்களுக்கு which ever part of the world you are, by single click you'll be able to liquidate all your gold. So இந்த அட்வான்டேஜஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால நம்ம மக்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட்லேருந்து கொஞ்சம் மாறணும். கோல்டை நீங்கள் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஈல்டு கொடுக்கும். சரி சார், இந்த நிகழ்ச்சியிலும் கருத்தில் குறிப்பாக திரு மகேஷ், மிக நன்றி. தேங்க்யூ சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.